வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. ஆகஸ்ட் 8 அறிஞர்களின் வழிமுறைகள் குறித்து தத்துவஞானி வேதாத்ரி மாமுனிவர்கள் இன்றைய வாழ்க்கை மலரிலே பேசுகிறார்கள். வாருங்கள் கேட்போம். நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே ஐயன் வள்ளுவர் முதல் அறிஞர் திருமூலர் வரை, மூதாட்டி ஔவையார் முதல் வள்ளல் ராமலிங்கனார் வரை எத்தனையோ பேர் அந்தந்த காலத்திலே இருந்த மக்களுக்கு தங்களுடைய தான் கண்ட அறநெறிகளை, வாழ்வின் நெறிமுறைகளை வகுத்து பாடல்களாக, தத்துவங்களாக தந்துவிட்டு போயிருக்கிறார்கள். இதே போல இந்தியாவெங்கிலும் உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள் தங்களுடைய மக்கள் அந்தந்த காலத்திலே அந்தந்த கால மக்களின் தட்பவெப்ப சூழ்நிலை, மக்கள் வாழ்ந்த தொழில்முறைகள், இவைகளெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு பல்வேறுபட்ட தத்துவங்களை, நெறிமுறைகளை வகுத்து தந்துள்ளார்கள். மக்கள் அவனுடைய அறிவுரைகளை, அறவுரைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டு நடப்பது என்பது சிறப்பாகும். தத்துவஞானி வேதாத்ரி மாமுனிவர்கள் தன்னுடைய வேதாத்திரிய திட்டங்கள் 14 மிக முக்கியமாக சிந்தனையோர் வழிவாழ்வு என்பதனை மிகவும் வலியுறுத்துகிறார். ஏனென்று சொன்னால், சிந்தனையாளர்கள் தங்களுடைய மக்கள் பண்பட வேண்டும் என்று தங்களுடைய சிந்தனையை பயன்படுத்தி நெறிமுறைகளை வகுத்து தந்திருக்கிறார்கள். அதிலே காலத்திற்கேற்ப சிறிது மாற்றங்கள் தேவை என்றால் மாற்றிக்கொள்ளலாம் என்ற நெறிமுறைகள் எப்பொழுதும் பின்பற்றப்பட வேண்டியவனை. வள்ளுவனுடைய பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதும், புத்தருடைய ஆசை துற என்கிற போதனையும் என்றென்றும் எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது தானே. திருமூலர், அறிஞர் திருமூலர் அவர்கள் சொன்ன ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது இப்பொழுதும் ஏற்றி பின்பற்றி நடக்க வேண்டிய ஒன்றுதானே. எனவே அருட்தந்தை அவர்கள் சொல்ல வருவது என்னவென்றால், அறிஞர்களின் வழிமுறைகளை காத்து அதன் வழி நடப்பது என்பது நல்லதொரு வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். அதற்கு முன்னதாக இந்த தெய்வ வழிபாடு, வணக்க முறைகள் என்றெல்லாம் பக்தி மார்க்கத்தில் இருப்பவை பயன்படுபவை தான். ஆனாலும் அதிலே கொஞ்சம் அறிவின் மயக்கம் ஏற்படுகிற நிலையில் சில செய்திகள் பின்பற்றப்படுகின்றன. அவை தவிர்க்கப்பட்டு அறிவின் நிலையில் உயர வேண்டும். அது நிச்சயமாக உயரும். வருங்கால மக்கள் விஞ்ஞான வளர்ச்சி கண்டுவிட்டதனாலே மிக தெளிவான முறையிலே தங்களுடைய வாழ்க்கையை நடத்துவார்கள் என்கிற நம்பிக்கையோடு நமக்கு சொல்லுகிற இந்த செய்தியை உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி.